வணக்கம். நமக்கு அரசு துறைகள் கொடுக்க மறுக்கிற, அதிகாரிகள் செயல்பட மறுக்கிற, சட்ட ரீதியாக நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காமல் இருக்கும்போது நம்ம நாடுறது நீதிமன்றங்கள். இப்போது முன்சிப், மாவட்ட இந்த மாதிரி நீதிமன்றங்களை தாண்டி ரிட் மனுக்களாக இருக்கிற பல மனுக்கள் நம்ம போகிறது உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்ச நீதிமன்றங்களுக்கு தான் நம்ம போவோம். அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில், இன்றைய நிலையில் வழக்குகள் நிலுவைகள் இருக்கிறதுல, அப்புறம் நீதிபதி நியமன முறைகளில், கொலிஜிய முறையில் நியமிக்கப்படுகிற நீதிபதிகள் நியமன முறைகளில் எவ்வளோ நீதிபதிகள் பற்றாக்குறையில் அவங்க செயல்படுறாங்க. அந்த வருகிற வழக்குகளுக்கு கொடுக்குற தீர்ப்புகள், இப்போ அலகாபாத் நீதிமன்றங்களுக்கு கொடுக்குற தீர்ப்புகள் பல உயர் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முன்மாதிரிகளாக அமையுது. இப்போ நேற்று ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதாவது 2 வயது வந்தவர்கள் தங்களுக்குள்ள பாலியல் உறவு வைத்து கொண்டார்களோ, அதில் பணம் இருந்தாலோ அதை குற்றமாக கருதக்கூடாது, அவர்களுக்கு தொல்லை செய்யக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்புகள் பல தீர்ப்புகளை உயர் நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கு. எனக்கு தெரிய 2008 காலகட்டங்களிலிருந்து பெண்களை துன்புறுத்தக்கூடாது, விபச்சார வழக்குகளை பதியக்கூடாது இப்படின்னு பல தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டால் கூட வழக்குகள் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற பெண்களை மேலே வழக்கு போட்டு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது வழமையாக இருந்தது. உயர்நீதிமன்றங்களிலேயே நான் அந்த மாதிரியான பெண்கள் மேல்முறையீடுகளுக்கு வந்ததை பார்க்க முடியுது. அதாவது எப்படின்னா, தனிப்பட்ட முறையில் அவர்கள் தொழிலில் ஈடுபடுறது சிக்கல் இல்லை, அப்புறம் அவர்களை வைத்து தொழில் செய்கிறாங்களோ, இன்றைக்கும் பெண்களை வைத்து தொழில் செய்தால் வழக்குகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறமா ஸ்பாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு அங்கே பெண்களை வச்சு விபச்சாரம் செய்கிறாங்க அப்படின்னா அதையும் இவங்க கிராக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண் மனமோந்து, அதாவது ஏதேனும் ஒரு அதிகாரத்தின் அடிப்படையிலேயோ இல்லை வன்முறையின் அடிப்படையிலேயோ பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அது குற்றம். ஆனால் அவர்கள் விருப்பப்பட்டு இணைந்து ஒரு வயது ஒரு ஆணும் ஒரு வயது ஒரு பெண்ணும் பாலியல் பணம் பயன்படுத்தப்பட்டு உறவில் இருந்தாலும் அது குற்றம் இல்லைன்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒன்று. அது மாதிரி இப்படி பல தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் இதுக்கு முன்னால் ஒரு திருமணம் ஆன ஒரு ஆண் இன்னொரு பெண், திருமணமான ஒரு பெண்ணோட உறவில் இருப்பது குற்றமாக இருந்தது. 5 ஆண்டுகள் வரைக்கும் அதுக்கு சரி தண்டனை இருக்குது. அதாவது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி திருமணத்திற்கு வெளியே இருக்கிற உறவு குற்றமாக கருத முடியாது, அதை பயன்படுத்தி அவங்க விவாகரத்துக்கான ஒரு காரணியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பல நீதிமன்றங்கள் பல தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. ஆனால் இது மாதிரி ரொம்ப சொற்பமான தீர்ப்புகளை தான் நம்ம முன்காட்ட முடியுது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது இல்லை. அலகாபாத் நீதிமன்றங்களை கோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைனாக்க கல்கட்டா நீதிமன்றங்களை, டெல்லி நீதிமன்றங்களை, இப்படி சில மும்பை நீதிமன்றங்களை, சில உயர் நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை தான் நம்ம மேற்கோள் காட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்தியா முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. ஆனால் அந்த உயர் நீதிமன்றங்கள் வழக்கமான ஒரு நடைமுறையில் தீர்ப்புகளை வழங்குற மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற நீதிபதிகளுடைய சட்ட அறிவுகளை குறித்து நம்ம ஆராய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் இருக்குது. அந்த நீதிமன்றங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுப்பாய்வுகளுக்கு பிட்வீன் த லைன்ஸ் ஆஃப் தி லா, ஹவு தே எக்ஸிக்யூட் த லா, அப்புறமா த பர்செப்ஷன் ஆஃப் த லா மேக்கர்ஸோட இதை சரியான முறையில் இன்பிட்வீன் த லாஸ், 2 லாக்கு நடுவில் இருக்கக்கூடிய இதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி அதை அந்த வழக்காடிக்கு அல்லது வழக்கு தொடுத்தவருக்கு சாதகமான தீர்ப்புகளை அல்லது நியாயமான விஷயங்களை வழங்குறதுக்காக செய்கிறாங்களா, நீதிபதிகள் பகுப்பாய்வு செய்கிறாங்களா, சட்டங்களை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க, அந்த சட்டங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்குறாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இப்போது ஒரு பகுதியை சேர்ந்தவர், இப்போது தமிழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என்பது உச்ச நீதிமன்றத்தை நீதிபதியாக நியமிச்சிருக்காரு. இது கொண்டாட தகுந்ததா? ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டாலும் சரி, உயர்நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டாலும் சரி, அவர் இந்த சமூகத்தவராக இருக்கிறாரா, இல்லை இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்திருக்காரா, இல்லை ஓசியிலே அதிகமாக இருக்கிறாங்களா, இதெல்லாம் முக்கிய காரணிகளாக இல்லை. ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், சந்தோஷப்படலாம். இப்போ நம்ம தமிழக பகுதியிலேருந்து ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காருன்னா இது கொண்டாடத்தக்கதான ஒன்றா இல்லை. அங்கே இருக்கிற இன்னும் பற்றாக்குறை நீதிபதிகள்லாம் நியமிக்கப்படணும். உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் எவ்வளோ நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் இருக்காங்க, எவ்வளோ பெஞ்சஸ் தேவைப்படுது, இன்னும் கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸோ இல்லை இன்னும் வேறு வழக்குகள், நிலுவையில் வழக்குகளை
தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான மாநிலங்களுக்கு இடைப்பட்ட தாவாக்களை தீர்க்கிறதுக்கான நீதிபதிகளும் நல்ல கட்டறிந்து அனுபவம் சார்ந்த நீதிபதிகளோட பெஞ்சுகளை உருவாக்கி வழக்குகளை விரைவில் முடிப்பது குறித்தான செயல்கள். ஏன்னா இங்கே உச்சநீதிமன்றத்துக்கு போய் நீங்கள் ஒரு வழக்கை தொடுக்கணும்னா அங்கே ஒரு சீனியர் கவுன்சிலரை பிடிக்கணும்னா அவர்ஸ் பேசிஸில் நீங்கள் அவருக்கெல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த வழக்குகளை வழக்காடிகளாக இருக்கிறவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் வழக்குகளை நீதிபதிகள் பெற முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது யார் நீதிபதியாக வருகிறதும் முக்கியம் கிடையாது. அந்த நீதி எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை கொண்டாடவோ செயல்படுத்தவோ முடியும். இப்போ இருக்கிற நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஓரளவுக்கு பார்க்கலாம். கடந்த காலங்களில் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற செயல்பாடுகள் எப்படி இருக்குது, செயல்படும் முறை மக்கள் நிலைமையை எதிர்கொள்ளும் வகையில், மக்களுடைய எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல முடியாது. இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் மற்றும் பல உயர் நீதிமன்றங்கள் கடந்த காலத்திலும் இன்றும் முக்கிய ஜனநாயக அமைப்புகளாகவே செயல்படுகின்றன. ஆனால் மக்கள் பார்வையில் அவர்கள் செயல்படும் முறை பொதுமக்கள் வாழ்வின் உண்மை நிலையை பிரதிபலிக்கிறதா என்கிற விவாதம் தொடர்ந்து உள்ளது. கடந்த கால நீதித்துறை செயல்பாடுகள் 1960 முதல் 1990 காலகட்டங்களில் நீதிமன்றங்கள் பெரும்பாலும் அரசியலமைப்பு, சொத்துரிமை, அரசு அதிகார வரம்பு போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தின. வழக்குகள் குறைவாகவே இருந்ததால் தீர்ப்புகள் வேகமாக வந்த காலங்களும் இருந்தன. பின்னர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் PIL வந்த பிறகு பொதுமக்கள் சார்ந்த வழக்குகள் அதிகரித்தன. சுற்றுச்சூழல், மனித உரிமை, ஊழல், காவல்துறை தவறுகள் போன்ற விஷயங்கள் நீதிமன்றங்கள் நேரடியாக தலையிட்டன. இந்த நிலைமை எப்படி? இன்றைய நீதித்துறை குறித்து மக்களிடையே 2 பெரிய கருத்துக்கள் உள்ளன. நேர்மறை பார்வை. சிலர் கூறுவது அரசியல் அழுத்தங்களுக்கு எதிராக நீதிமன்றங்கள் இன்னும் முக்கிய பாதுகாப்பு அமைப்பாக உள்ளன. அரசு தவறுகள், கைது நடைமுறைகள், ஊடக சுதந்திரம், தேர்தல் விவகாரங்கள் போன்றவற்றில் நீதிமன்றம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சாதாரண மக்களும் நேரடியாக மனு தாக்கல் செய்யும் வாய்ப்பு உள்ளது. விமர்சன பார்வை. மற்றொரு பகுதி மக்கள் கூறுவது வழக்குகள் பல ஆண்டுகளாக நீள்கின்றன. பொதுமக்கள் செலவு செய்து நீதி அடைவது கடினமாக இருக்கிறது. சில நேரங்களில் நீதிமன்றங்கள் தரைநில மக்களின் வாழ்க்கை சிக்கலை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பளிக்கின்றன என்ற குற்றச்சாட்டு வருகிறது. நீதித்துறை மொழி, நடைமுறை, செலவு ஆகியவை இன்னும் சாதாரண மக்களுக்கு சிரமமானதாகவே உள்ளது. மக்கள் நிலைமையை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளதா? பகுதி அளவில் உள்ளது, ஆனால் முழுமையாக இல்லை என்று பல சட்ட ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உதாரணமாக கோர்ட், வீடியோ ஹியரிங் போன்ற மாற்றங்கள் அணுகலை அதிகரித்தது. ஆனால் கிராமப்புற மக்கள், ஏழைகள், மொழித்தடைகள் உள்ளவர்கள் இன்னும் சிக்கலில் உள்ளனர். வழக்கு தீர்ப்பில் தாமதம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை. முக்கிய சவால்கள்: நீதிபதிகள் பற்றாக்குறை, நிலுவை வழக்குகள் கொடிகளில் இருப்பது, அரசியல் மற்றும் ஊடக அழுத்தங்கள் குறித்து விவாதங்கள், பொதுமக்கள் சட்ட விழிப்புணர்வு குறைவு. மொத்தமாக பார்க்கும்போது இந்திய நீதித்துறை இன்னும் ஜனநாயகத்தின் முக்கிய தூணாக உள்ளது. ஆனால் வேகமான நீதி, பொதுமக்களுக்கு எளிய அணுகுதல், தாமதம் குறைப்பு, மொழி மற்றும் செலவு சீர்திருத்தம் இவற்றில் இன்னும் பெரிய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன என்ற பரவலான கருத்துக்களே இருக்கின்றன. ஒரு பகுதியைச் சேர்ந்தவர் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறார் என்பது எப்படி பார்க்க வேண்டும்? கடந்த காலம் சொல்வது என்ன? இந்தியாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட மாநிலம், மொழி, சமூக பின்னணி அல்லது நீதிமன்ற அனுபவ அடிப்படையில் வருவது புதிய விஷயம் அல்ல. கடந்த காலத்திலிருந்தே பல பகுதிகளை சேர்ந்தவர்கள் நீதிபதிகளாக வந்துள்ளனர். அதை பொதுவாக 2 கோணங்களில் பார்க்கிறார்கள். கூட்டாட்சி, பெடரல் சமநிலை பாதை. இந்தியா பல மொழி, பல மாநில நாடு என்பதால் வட இந்திய, தென்னிந்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளிலிருந்து நீதிபதிகள் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. இதனால் நாட்டின் பல்வேறு சமூக மற்றும் நிர்வாக அனுபவங்கள் நீதித்துறையில் பிரதிபலிக்கும் என்று கருதப்பட்டது. குறிப்பாக மாநில உயர்நீதிமன்ற அனுபவம் கொண்டவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு உயர்த்தப்பட்டனர். கடந்த காலத்தில் நடந்தது. பல முக்கிய தலைமை நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களிலிருந்து வந்துள்ளனர். இதன் மேலும் ஒரே பகுதி ஆதிக்கம் உருவாகக்கூடாது என்ற எண்ணமே இருந்தது. திறமை, பகுதி என்கிற விவாதம் கடந்த காலத்திலிருந்தே ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. நீதிபதி தேர்வில் முக்கியமானது திறமையா அல்லது பிராந்திய சமநிலையா? பொதுவாக இந்திய சட்ட அமைப்பு கூறுவது நீதிபதிகளின் சட்ட அறிவு, தீர்ப்புகளின் தரம், நிர்வாகத்திறன், அரசியலமைப்பில் புரிதல் இவையே முக்கியம். அவை எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது 2ஆம் நிலை. ஆனால் நடைமுறையில் எல்லா மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துள்ளது. கடந்த காலம் சொல்லும் முக்கிய விஷயம் கடந்த அனுபவம் காட்டுவது ஒரு நீதிபதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதற்கு பதிலாக அவர் வழங்கிய தீர்ப்புகள், சுயாதீன தன்மை, அரசியல் அழுத்தத்திலிருந்து தூரம், பொதுமக்கள் நம்பிக்கை இவைகளே வரலாற்றில் அவரை மதிப்பீடு செய்ய பயன்படுத்தப்பட்டன. மக்கள் ஏன் பகுதி அடிப்படையில் பேசுகிறார்கள்? அதற்கான காரணங்கள் மொழி மற்றும் மாநில அரசியல் தாக்கம், மத்திய மாநில உறவு, நீதித்துறையில் சில மாநிலங்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கிறது என்ற குற்றச்சாட்டு. சமூக பிரதிநிதித்துவம் பற்றிய விவாதம். மொத்தமாக கடந்த காலம் சொல்வது பல பகுதிகளை சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து இந்திய அரசியலமைப்பின் இயல்பு. ஆனால் இறுதியில் நீதிபதியின் மதிப்பு அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பதல்ல, அவர் சட்டத்தை எவ்வளவு நியாயமாக பயன்படுத்தினார் என்பதால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் இந்த
இந்த வழக்கினுடைய இந்த தலைப்பினுடைய மிக முக்கிய கூறுகள். அதனால் எந்த நீதிபதிகளுடைய பற்றாக்குறையை போக்கணும், விரைவான நீதியை வழங்கணும். உச்சநீதிமன்றங்களை ஒரு வழக்காடி போய் அணுகிற பொழுது ஏற்படக்கூடிய பல செலவினங்கள், இப்போ தமிழகத்திலேருந்து ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தை போய் அணுகணுன்னா அதுக்கு உடனே ஒரு மாற்றாக தென்பகுதிகளில் ஒரு உச்சநீதிமன்ற கிளையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கூப்பாடுகளை உருவாக்குறாங்க. இப்போ இதே மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையை மதுரைக்கு கொண்டு போனாங்க. பட் ஆனால் வழக்குகள் அங்கேயும் தேங்க தான் செய்யுது. நீங்கள் ஒரு பிரான்ச்சை உருவாக்குறீங்க, இன்னொரு சக்தி வாய்ந்த இடத்த உருவாக்குறீங்க. ஆனால் அங்கேயும் தீர்வுகள் கிடைக்கிறதில்ல. தீர்வுகளில் சிக்கல்கள் இருக்குது. சட்டங்கள் முறையாக கையாளப்படுவதில்லை. ஒரு சட்டம் இருக்குது, ஆனால் அந்த சட்டத்தை மாநில அரசும் எடுத்து வைக்க மாட்டேங்குது வாதத்தில். அதை நீதிபதியும் தன்னுடைய வாதத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் தீர்ப்பை வழங்குறாரு. ஒரு ஒரு நீதிமன்றத்திற்கு ஒரு ரிச்சுவல்ஸில் இருக்கிற கஸ்டம்ஸை மாற்றுறதுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அதை ஒழுங்குபடுத்தலாம். சிக்கல்கள் இருந்தால் அதில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு கண்டு அதை ஒரு லா அண்ட் ஆர்டர் இல்லாத சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படாத வகையில் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு இருக்குன்னு. ஆனால் அதை அந்த நீதிமன்றம் மாற்றி அமைக்குது. அது சட்ட ஒழுங்குக்கு பாதகம் ஏற்படுத்துகிற வகையிலும் இருக்குது. ஸோ இது மாதிரியான பல சூழல்கள் ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரைக்கு போகிறதால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம இப்போ பகுத்து பார்க்கணும். அது அதிக வழக்குகள் தீர்க்கப்பட்டு இருக்கா, அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் அங்கிருந்து வெளியாகியிருக்கா, இதை விட மேம்பட்ட ஒரு பார்வையோடு கூடிய சட்ட அணுகலும் இந்த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு மேம்பட்ட பார்வையில் மக்களுக்கு நீதிகளை வழங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கேள்விக்குறி ஏற்படுது. அது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. அதனால் இப்போ டெல்லியிலேயே உச்சநீதிமன்றம் இருந்தாலும் அங்கே அணுகிற தமிழ்நாட்டிலேருந்து போகிறவர் விரைவில் இப்போ அனிதா நீட்டுக்காக போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை அந்த ஒரு எளிய வர்க்கத்திலேருந்து போன அந்த பெண்ணுக்கு ஆனால் உரிய ஒரு நீதி கிடைச்சதா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு அங்கே போய் டெல்லியில் நிற்கிது. ஆனால் அந்த பொண்ணுக்குரிய நீதி கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சென்னையில் ஒரு உச்சநீதிமன்றத்தை ஏற்படுத்தினாலும் அங்கே ஒரு நீடி பர்சனுக்கான உரிய எந்த வித இதுவும் கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றம் எத்தனை கிளைகள் இருந்தாலும் பயன் கிடையாது. அதனால் நீதிமன்றங்கள் மக்களுக்கானவையாக இருக்கணும், அரசியலமைப்புக்கான இருக்க முடியும். அங்கே அந்த கோரக்கூடியவர், அந்த ப்ரேயரை பண்ணக்கூடியவர் ஏன் அவர் அதை ப்ரே பண்ணுறாரு, அதை ப்ரே பண்ணுறவருக்கு என்ன ரெமிடி, அதை கொடுக்கணும். அதை கொடுக்காம சட்டத்தை காமிச்சு இதனால் உனக்கு நான் இதெல்லாம் தர முடியாதுன்னு துரத்தி அடிக்கிறது. சட்டம் மக்களுக்கானது தான், மக்கள் தான் சட்டம் மக்களுக்கானதாக இருக்கணும். சட்டத்துக்காக மக்கள் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் ஒரு சட்டம் போட்டுட்டாங்கன்னா அதைப்படி தான் நீ வாழணும்னு சொன்னால் அது சர்வாதிகார ஆட்சியாக மாறிடும். மக்களுக்கு தான் சட்டங்கள் இருக்கும். மக்களுடைய உரிமைகளை காக்கிறதுக்கு, மக்களுடைய வாழ்வாதார நிலையை மேம்படுத்துறதுக்கு, அவனுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்துறதுக்கு, அவன் அடுத்த நிலைக்கு போவதற்கு, அவனுடைய பொருளாதார நிலையை மேம்பாடு அடைவதற்கு இதுக்கெல்லாம் தான் சட்டங்கள் உதவி புரியணும், நீதிமன்றங்கள் உதவி புரியணும், அரசியலமைப்பு உதவி பண்ணணும், ஆட்சியாளர்கள் உதவி புரியணும். இதுக்கு தான் இந்த அமைப்புகள். இதை மேம்படுத்துறதுக்கும் ஜனநாயகபூர்வமாக்குவதற்கும் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கும் தான் சட்டங்கள். சட்டத்தை பயன்படுத்தி ஒரு இடத்துல சமத்துவமின்மையை ஒருத்தர் உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது சர்வாதிகாரத்தினுடைய ஒரு பார்வை. நன்றி, வணக்கம்.